Hello friends, welcome to our channel Unica or review. நான் உங்கள் கதிர் பேசுகிறேன். நம்ம இப்போ ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எஸ், ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போக போகிறோம். என்னோடய ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களோட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ. நம்ம கூட என் மோமன் ஜெகன் வரான். ஓகே, இது பாருங்க, பேக் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். ஓகே, அது ரெடி ஃபார் த வீடியோ? எஸ், லெட்ஸ் கெட் இட் டு வீடியோ. இந்த ஜெகன் மாமா வந்துட்டார், கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜெகன் மாமா நம்மளை பிக்கப் பண்ணிட்டாரு. அவரோட காரில் போய்கிட்டுருக்கோம். வண்டலூர் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 20-25 மினிட்ஸில் ஏர்போர்ட் போயிடுவோம்னு நினைக்கிறேன், டிராஃபிக்கை பொறுத்து. எஸ், ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு நான் போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ செல்ஃப் செக்இன் பண்ண போகிறோம். போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்இன், அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளைட்டு தான் போக போகிறோம். ஓகே, பாருங்கள், இதுதான் நம்மளோட உள்நாட்டு விமான நிலையம், டொமஸ்டிக் ஃப்ளைட் ஏர்போர்ட். இப்போ மாமன் கடைஞ்சிருச்ச செக்இன் பண்ணுறேன். ஏன்னா பண்ணுற சரி வாவிடா, வெறியும் இல்லாமா. செக்யூரிட்டி செக்அப்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ ஏர்போர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், தான் செக்யூரிட்டி செக்அப். ஓகே, நான் முன்னாடி மாமா ஜெகன் போயிட்டுருக்காரு. ஓகே, கேட் நம்பர் 2 போனோம், போயிட்டுருக்கோம். ஏதோ இங்கே இருக்குல்ல, இந்த இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம். பாருங்க, அப்படியே ஃபாதர் மாதிரியே இருக்காப்புல. சரி, எல்லாம் ஒரு பிக்காசம் தானே. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். எப்படி இருக்குது எனக்கே ஃபஸ்ட் டைம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஆமாம், 70. இப்போ தான் ஃப்ளைட் ரன்வேக்கு போய்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகும். இப்போது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. டேக் ஆஃப் ஆகிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் மேலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது சென்னை வியூ செம்மையாக இல்லை. லேக்கு பில்டிங்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. எல்லாம் குட்டி குட்டியாக தெரியுது, அழகாக இருக்குது. இந்த வியூலாம் பார்த்தீங்களா செம்மையாக இல்லை. அங்கே பாருங்கள் மேகத்துக்கு மேலே பறக்கிறோம் அப்படி இருந்தோம்னா சூப்பராக இருக்குங்க. அந்த வியூ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அப்படி இருக்குது. ஃபஸ்ட் டைம் விண்டோ சீட் வேறு கிடச்சிச்சா, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பக்கத்தில் மாமா வேறு இருக்கான். மாமா வந்து ஃபுல் பிபி கிட்டில் பயங்கரமாக இருக்காப்புல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ மழை பெய்யும்போது அப்படியே மேகத்துக்கு கீழே போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது பார்க்க. ஃபாக் அப்படியே ஃபாக் மாதிரியே இருக்குது. மேகம்லாம் வேறு லெவலில் இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பாருங்கள் விங்ஸ் வேறு அப்படியே ஓப்பன் ஆகுது. லூவர்ஸ்லாம் அப்படியே விங்ஸு கிட்ட நம்ம உட்காந்துருக்கிறதுனால அந்த வியூலாம் கிளியராக இருக்குது. பாருங்கள் இந்த ஷார்ட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மதுரை கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லேண்ட் ஆக போகுது. விங்ஸ் எல்லாம் தூக்கிடுச்சு. ரைட், லேண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லேண்ட் ஆகிடுச்சு. இப்போ மதுரை ஏர்போர்ட்லேருந்து வெளியே போய்கிட்டு இருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ் மதுரை வந்து ரீச் ஆகிட்டேன். ஒரு 45 மினிட்ஸில் மதுரை வந்து ரீச் ஆகிட்டோம். எஸ் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. டேக் ஆஃப் வீடியோ அப்புறம் இறங்குற வீடியோ எல்லாமே எடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஷோ பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் சேஃப்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபேஸ் ஷீல்டு, அப்புறம் மாஸ்க்கு, அப்புறம் சென்டரில் உட்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிபி கிட் அந்த ட்ரெஸ்ஸே கொடுத்தாங்க. வெரி குட், உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா ஃபுல் தான் ஃப்ளைட்டு, அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் எல்லா சீலும் ஃபில் பண்ணியிருக்காங்க. அது வேண்டாம், வேறு இல்லை. இந்த இப்போ சாண்ட்விச்லாம் வாங்கி வச்சுருக்காருமா, அவங்க போய் சாப்பிடுவோம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நைஸ் தான் சொல்லுவேன் நான். ஓகே, நம்ம சாப்பிடுவோம். எதுவும் மாதிரி சிக்கனு மாமா பாதாம் பால் குடிக்கிறாப்புல. வேணும் 150 ரூபா. அது 2 ரூபாவே இருக்கா? யானை பிரச்சனை சொல்ல பெரிய ஆகி போச்சு. வேறு ஏதாவது மீனிங் ஆகணும். நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோம். வீட்டுக்கு போக போகிறோம். இதான் பார்த்துக்கோங்க மதுரை ஏர்போர்ட்டோட அவுட்டர் ஏரியா. நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளை பிக்கப் பண்ணால் கேப் வந்துக்கிட்டு இருக்குது. கேப் வந்தோடனே நம்ம ஏறி போயிடலாம். இதுதான் எங்களோட ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.